எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில்ங்க கொங்கு மண்டலத்தோட ஸ்பெஷல் டிஷ்ஷும் ஒன் பாட் ரெசிபியுமான அரிசியும் பருப்பு சாப்பாடும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து கொங்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்துலேங்க 2 டம்ளர் அரிசி போடுறேங்க. அதுக்கு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு சேர்த்துறோங்க. இது ரெண்டும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு குக்கர்லிங்க 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, ரெண்டு ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு இடிச்சது, 6-7 வரமிளகாய், 6-7 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம் கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதுங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் பாதி வணங்கினதுக்கு அப்புறங்க 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கினதுமே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே வந்து பொடியை நறுக்கின கொத்தமல்லி தலையும், இப்போ தக்காளி இந்தளவுக்கு வெந்ததுமேங்க அரிசிக்கேற்ற தண்ணி அளந்து ஊற்றி வச்சிடலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அப்போ 2 டம்ளருக்கு 5 டம்ளரும், பருப்புக்கு ஒரு 1/2 டம்ளர், மொத்தம் 5.5 டம்ளர் தண்ணி வந்து இப்போ சேர்த்திருக்கிறோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டுங்க, கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் உள்ள சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா அரிசி வெந்து வரையில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சட்டியில் 1 குழிக்கரண்டி கடலை எண்ணெயும் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு,
10 சின்ன வெங்காயம், 4-5 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணங்கினதுமே நம்ம கழுவி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அது கூடவே வந்து உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்திடலாங்க. இந்த பொரியல் வந்து நம்ம சட்டியில் செஞ்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். வடக்கல்ல செஞ்சால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் நம்ம இதையே வணக்கி விட்டுக்கலாங்க. அது கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. 4-5 பல் பூண்டு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலேயே வந்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்திக்கலாங்க. இது வந்து இந்த பொரியலுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறங்க நம்ம வந்து காய் வேகிறதுக்கான தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. அது தட்டம் போட்டு மூடி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் வேக வச்சிடலாங்க. இடையில எடுத்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஏர் போயிடுச்சு. அரிசி பருப்பு சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மேலே ஒரு கைப்பிடி வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை சேர்த்து நம்ம ஒரு பக்கத்தில் இருந்து கிளறி விட்டோம்னா நம்மளோட அரிசி பருப்பு சாப்பாடும் ரெடிங்க. நம்ம இந்த அளவுக்கு தண்ணி கணக்கு வச்சு செஞ்சோம்னா சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக கிடைக்குங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது வந்து 6லேருந்து 7 பேர் சாப்பிட்றதுக்கான அளவுங்க. இது கூட நம்ம நெய், நல்லெண்ணெய், தயிர், ஊறுகாய் எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷனுங்க அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி பருப்பு சாப்பாடும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.